ஸ்பீக்கர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ராமசாமி மெய்யப்பன் அவர்கள். வணக்கம். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஏடிஎம்கேல அந்த சில பேர் பிரிஞ்சிருந்தவங்கலாம் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதில் 4 பேர் ரிசைன் பண்ணி சபாநாயகர்கிட்ட தன ரிசிக்னேஷன் கொடுத்துட்டு மேலே உடனே போய் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அது இப்போ குதிரை பேரம் நிரூபிக்கப்பட்டது. டிடிவி சொல்றாரு, நான் முன்னாடியே கவர்னர் ஆபீஸ்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இரவு நேரத்தில் நடந்தது இப்போ வெளிச்சத்துக்கே வந்துருச்சு அப்படிங்கிறாரு. இன்பதுரை அவர்கள் இதை நான் வழக்கு போடுவேன், நிச்சயம் இது குதிரை பேரம் தான், சிபிஐ விசாரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த ரிசிக்னேஷன் செல்லுமா செல்லாதா, இது குதிரை பேரம் தானா, சட்டத்துல என்ன சொல்லுது? ஸோ என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ஸ் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம மற்ற மாநிலங்களில் எல்லா கட்சிகள்லையுமே பார்த்துருக்கோம். பாஜகலேருந்து தாவினவர்களும் பார்த்துருக்கோம், பாஜக வந்ததை பார்த்துருக்கோம், காங்கிரஸ்லேருந்து தாவினவர்களையும் பார்த்துருக்கோம், காங்கிரஸ் வந்தவங்களுக்கும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அங்கே இருக்க மாநில கட்சிகள்லையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஆம் ஆத்மியாக இருக்கலாம், இல்லை சமாஜ்வாடியாக இருக்கலாம், பிஎஸ்பியாக இருக்கலாம், எல்லா கட்சிகள்லையுமே நம்ம பார்த்துருக்கோம் வேறு வேறு காலகட்டத்தில். இல்லை கர்நாடகாவில் சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இருந்திருக்கு. ஆனால் அங்கே இருந்த மாற்றங்கள் அப்படின்றது அட்லீஸ்ட் கொஞ்ச நாளுக்கு நிலையானதாக இருந்தது. இந்த மாற்றம் இந்த மாதிரி முன்னையும் பின்னையும் யார் பக்கம் இருக்கோ இல்லை அப்படின்னு தெரியாமல் இருந்தது பழைய இது நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா ஆயாராம் கயாராம் அப்படின்னு கிண்டலுக்கு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் ஹரியானாவில் ஒரு வாரத்திலேயே ஒரு 3 இடத்துக்கு மாறி மாறி முன்னையும் பின்னையும் போயிட்டு வந்த ஒரு காலகட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவே 10th ஷெட்யூல இன்சர்ட்டே பண்றாங்க 1980s, மிட் 1980sல. ஸோ அதற்கான அவசியம் என்ன அப்படின்னா, மக்கள் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாங்க. அப்போ நீங்க ஒரு ப்ராமிஸ் கொடுத்து மக்கள்கிட்ட இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் காரணமாக நீங்க ஒரு கட்சியோட நீங்க கட்சியின் பேர்ல நீங்க போட்டிடுறீங்க. ஏன்னா ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி கொடுக்கும் போது கட்சியோட பேர்ல தான் நீங்க போட்டிடுறீங்க. இப்போ நீங்க தேர்தலில் ஜெயிச்சதுக்கு பின்னால் நீங்க மாறுறீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் ஏ ஃபார்ம் பிக்கு நீங்க எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்படின்ற அந்த அர்த்தம். ஏன்னா அந்த கட்சி உங்களை ஆதரித்தது. நீங்க மக்கள்கிட்ட அணுகுமுறை என்ன, உங்களோட ப்ராமிசஸ் என்ன, மேனிஃபெஸ்டோல என்ன ப்ராமிஸ் இருந்துச்சு அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் மாறாக நீங்க செயல்படுகிறீங்க அப்படின்றது. ஸோ மனசாட்சிக்கு விரோதமா, அதாவது உங்களோட மனசாட்சின்னு இல்லை, அதாவது அந்த கான்ஸ்டியூஷனோட மனசாட்சிக்கு விரோதமா இல்ல மக்களோட மனசாட்சிக்கு விரோதமா இருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி செயல்பாடுகள் தவிர்க்கப்படணும் அப்படின்ற அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வரப்படுகிறது. ஆனால் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாலேயே பெரிதாக ஒரு சேஞ்ச் இருந்தா யாரையும் அஃபெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது. அந்த 2/3 ஒரு அரசியல் கட்சியிலிருந்து ஆட்கள் மாறினால் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த 2/3 ஒருவர் 2 பேர் அந்த மாதிரி இருந்தா அந்த 2/3 அந்த ஒருவர் இருவர் தனியாக அவர்களாக மாற முடியாது. அப்போ அந்த கட்சியின் சப்போர்ட்டும் தேவை. இன்ஃபேக்ட் அந்த 10th ஷெட்யூல் ரூல் 2ல பார்த்தோம் அப்படின்னா பாரா 2ல ஸ்பெசிபிக் பொலிட்டிக்கல் பார்ட்டி, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டின்னு 2 வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அனுமதி இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி செயல்பட முடியாது அப்படின்றத அந்த ஒரு இதுல நீங்க கேட்ட போது காமராஜ் அவர்கள் அமமுகல இருந்து தாவி அந்த இதை குதிரை பேரம் அப்படின்றதா பாக்குறாங்க. அதையும் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு நபர் தான் அந்த அரசியல் கட்சியில், அந்த அரசியல் கட்சியின் ஃபார்ம் ஏபி ஃபைல் பண்ணி தான் அவர் செயல்பட்டு இருக்கார். அந்த அரசியல் கட்சியின் தலைவர், அந்த அரசியல் கட்சி அவருக்கு பர்மிட் பண்ணாம அவர் வேறு முறையாக அவர் செயல்பட இயலாது. அதுதான் சட்டப்பூர்வமான பொசிஷன். அதனால அவருமே டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட வேண்டியவர் தான். சோ அதற்கான ஆக்ஷனை ஸ்பீக்கரும் எடுக்கணும். அதற்கான ஆக்ஷனை சபாநாயகருக்கு உரிமை இருக்கா? இப்ப இவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க, உடனே அவர் இப்ப பார்த்திருப்போம் இந்த 4 இடத்துல காலி அறிவிச்சிட்டாங்க, மறுதேர்தல் வரதுக்கானது. இது சபாநாயகருக்கு உரிமை இருக்கா? சபாநாயகருக்கான உரிமை இருக்கிறது. சபாநாயகருக்கான உரிமை எங்க அப்படின்னா, ஒருத்தர் மனப்பூர்வமாக அவர் ரெசிக்னேஷன் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அந்த ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்றதை அந்த காரணமாக அவர் பண்ண முடியும். ஆனா இதுல வேற ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா, அதாவது இவர்கள் தன்னை தானாவே முன் அவங்க பண்றாங்களா இல்லையான்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவர் தன்னை தானாக இல்லாம ஏதோ ஒரு பிரஷர்னால பண்றாங்க அப்படின்னா அதை அவர் கேள்விக்கு உள்ளாக்க முடியும். அந்த செய்கின்ற நிர்ணயத்தை நீதிமன்றம் சரியா தவறா அப்படின்னு பார்க்க முடியும். வேற எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆனா இவங்க குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த விசாரணையை சபாநாயகர் செய்ய முடியாது. சோ அவங்க வேற ஏதோ ஒரு கன்சிடரேஷன் இருக்கு, நாளைக்கு மந்திரி ஆகலாம், இல்ல காசு பெறாங்க இல்ல அப்படின்ற விசாரணையை அவர் செய்ய முடியாது.
அந்த இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் இண்டிபெண்டா என்கொயரி நடத்தப்பட வேண்டும். அதற்கான பொசிஷன் அவர்கிட்ட கிடையாது. இதே இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படி நம்ம தனியா பேசுறோம்ல, அப்ப அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வருமா இல்லையா அப்படின்றதையும் அவர் செய்யலாம். ஸோ இப்போ அந்த ஷெட்யூல் 10 கீழே அந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை அவர் செய்யணும். இங்க ஏன் ஒரு கேள்வி வருகிறதுனா, இவங்க ரெசிக்னேஷனுக்கு முன்னாடியே இவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டா ரெசிக்னேஷன் இன்வாலிட் ஆயிருது. ஸோ அதனால இவங்க ரெசிக்னேஷன் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணனால அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகல அப்படின்றது அர்த்தம் கிடையாது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிஸ்குவாலிஃபை ஆனா ரிமைண்டர் ஆஃப் டேர்ம் இல்லாட்டி நீங்க அடுத்து எலெக்ட் ஆகி வர வரைக்கும் நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் பொசிஷனும் நீங்க ஆக்கிபை பண்ண முடியாது. அது மந்திரி சபை மட்டும் இல்ல, வேற இது என்னன்னா நீங்க வாரியத்துக்கு வருகிறதோ இல்ல வேற ஏதோ வந்து எலெக்டட் கவர்மெண்ட்ல கமிட்டியில இருக்கிறதோ அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு பொசிஷனுக்குமே நீங்க வர முடியாது. ஸோ அதுதான் அடுத்த ரீ எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும். ஆனா என்ன நிதர்சனமான உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனாலும் அங்க பை எலெக்ஷன் வரும். அந்த பை எலெக்ஷன் நின்று ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அவர்கள் மறுபடியும் பொறுப்பெடுத்துக்கலாம். ஆனா அது வரைக்கும் அவர்கள் எந்த பொறுப்புமே எடுத்துக்க முடியாது அப்படின்றது தான் உண்மையான இது. இதுல இன்னொன்னு பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலா ஒருத்தர் வந்து ஒரு கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அவர்களாகவே தன்னைத்தானா பண்றாங்க அப்படின்ற அசம்ஷன் எடுத்துப்போம் நம்ம. அப்ப அவர்கள் இல்லத்திலோ வீட்டுல இருக்கவங்க நபர்களோட பேசியோ இல்ல அவர்களை சார்ந்த அரசியல் நபர்களையோ அவர்களோட சேர்ந்து அவர் அந்த நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவர் தனிப்படையாக செய்ய வேண்டிய அவசியம் ஒன்று. இரண்டாவது, அவர் இன்னொரு கட்சியில போய் இணைகிறார் அப்படின்னா அந்த கட்சியின் தலைமை இடத்துலயோ இல்ல அந்த கட்சியின் அலுவலகத்திலயோ போய் இணைய வேண்டிய இதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனா இங்க என்ன மாறாக தவறாக நடக்கிறது, நான் தவறாகன்றதை இன்டென்ஷனலா பயன்படுத்துறேன். என்னன்னா, ரெசிக்னேஷனை கொண்டு வந்து சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேயே வந்து கட்சியில இணைஞ்சிடுறாங்க. அப்போ அவர்களோட எண்ணப்பாடு என்னவாக இருக்கிறது, யாரின் காரணமாக அவர்கள் மாறினார்கள் அப்படின்றதுலாம். இங்க கோயர்ஷன் அப்படின்றத இன்னொன்னு ஏன் தெளிவாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம்னா, கோர்ஷன் வந்து ஒரு அழுத்தம் பயம் மட்டும் கோர்ஷன் கிடையாது. அதாவது வீட்டுல இருக்கவங்க யாரையோ மிரட்டியோ இல்ல இவங்கள மிரட்டியோ அப்படின்றது மட்டும் கோர்ஷன் இல்ல. நான் பணம் தருகிறேன் அப்படின்றதும் ஒரு அழுத்தம். இல்ல நான் உனக்கு வேற ஒரு பொறுப்பு தரேன், இங்க இருந்தா எதுவுமே இல்ல அப்படின்னா அதுவும் ஒரு அழுத்தம். மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நாங்க சொன்னாதான் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு அழுத்தம் தான். அந்த அழுத்தத்தை எவ்வாறு வந்து ஜேசிடி பிரபாகரான சபாநாயகர் தாவேகாவின் உறுப்பினரானவர் எவ்வாறு நடுநிலையானவராக அதை வந்து விசாரிப்பார் அப்படின்றது. இதுல இன்னொரு பேக்ரவுண்டும் அவருக்கு வேற இருக்கு. அவர் அதிமுகல இருந்து வெளியில் அனுப்பப்பட்டவர், தானாக வெளியில போனவர் கிடையாது. எடப்பாடியார் அவர்களுக்கு எதிர்த்து நடவடிக்கை எடுத்தவர். அதனால அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும், நியூட்ரலா அவர் டிசைட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி சாதாரண குடிமக்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அவர் என்ன மாதிரி நிர்ணயம் செய்கிறார், என்ன காரணங்கள் கொடுக்கிறார், என்ன வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் விசாரணை போது கொடுக்கிறார் அப்படின்றதுல இருந்து அது தெரிய வரும். அந்த நடுநிலையா இருக்காரா இல்லையா அப்படின்றத நம்ம அப்பதான் பார்க்க முடியும். இதோட இன்னொன்னு, ஆங்கில ஹிந்துல ஒரு ஆர்டிகல் இருக்காங்க, 2019 ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி கட்சி தாவல் இது வந்து அதை ஒட்டி எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்கு, அந்த மேற்கோள் காமிச்சு அதிமுக வழக்கு போட்டா விஜய் கட்சிக்கோ இல்ல தாவேகாக்கோ இந்த 4 எம்எல்ஏக்கோ ஏதாவது சிக்கல் ஏற்படுமா? 2019 நம்ம சொன்ன மாதிரி என்னன்னா, பாஜக வந்து அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியாக ஜெயிக்கிறது. ஆனா பாஜகவை வந்து ஆட்சிக்கு அழைக்கும் போது அங்க வந்து எங்க கர்நாடகால வேறு 2 கட்சிகள் ஜேடிஎஸும் இது காங்கிரஸும் வந்து அவர்கள் வந்து பின்னணியில் ஏதாவது செய்ய முடியுமா இல்லையா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அப்ப பாஜகவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் வந்து கூறுறாங்க, நாங்க தான் அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சி, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அப்ப சபாநாயகர் ஆளுநர் என்ன பண்றாருன்னா 15 நாள் கொடுத்து விடுகிறார். அதுல அவங்களுக்கு என்ன பயம் வந்துருது, காங்கிரஸ்க்கும் ஜேடிஎஸ்க்கும் 15 நாள் இருந்தா வேற எவனா நம்ம கட்சியில இருந்து அங்க தாவிடுவானான்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருது. அவர்கள் என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்றத்தை அணுகிறார்கள். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல உடனடியாகவே நீங்க வந்து டைம் கொடுக்கணும், அதாவது 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு மேல நீங்க டைம் கொடுக்க கூடாது அப்படின்னு. அது பேச்சுவார்த்தை கூட நடத்துவதற்கான காலம் கிடையாது. ஏன்னா ஜேடிஎஸோட அபிஷியலா பேச முடியாது, வேற ஒரு எம்எல்ஏவோடையும் பேச முடியாது, மக்களை நம்பி ஜெயிச்சவங்களோடையும் பேச முடியாது அப்படின்ற காலகட்டமாக அங்க வந்து எடையூரப்பா அவர்கள் நடைப்பயணமாக சென்று அவர் வந்து ராஜினாமாவை கொடுத்து விடுகிறார். வாய்ப்பில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஜேடிஎஸ் காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஆட்சியாக அவர்கள் வந்து, ஏன்னா ஐடியாலஜிக்கலாவும் ஒத்து போறவங்க கிடையாது, நம்பிக்கை இருந்தவர்களும் கிடையாது, ஏற்கனவே கூட்டணியிலிருந்து பிரச்சனையில் இருந்தவர்கள். அவர்கள் வந்து கூட்டணியோட வந்து ஒரு ஆட்சியை வந்து இருக்கிறதுலே சிறிய கட்சியாக ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வருகின்றது, வந்து முதலமைச்சராக இருக்கிறார். அவர்கள் வந்து அப்புறம் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு, அவங்க வந்து ஆட்சி விட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் பாஜக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வருகிறார்கள். அதுதான் நம்ம அங்க பார்த்த பொசிஷன். ஸோ அதுல வந்து எந்த சப்சிக்வெண்டா
மாறுறாங்கல்ல, ஜேடிஎஸ்ல இருந்தோ இல்ல காங்கிரஸ்ல இருந்தோ மாறுறாங்க, அவர்கள் சார்ந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தை அடைகிறது. உச்சநீதிமன்றம் தெளிவாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவர்கள் என்னைக்கு வாக்களித்தார்களோ இல்ல வாக்களிக்க மறுத்தார்களோ, அவங்க விப்புக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாவோ, டிஸ்குவாலிபிகேஷன் அந்த நொடியில் வந்து விடுகிறது. அதனால டிஸ்குவாலிபிகேஷனோட ஆக்ஷன் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. சப்சிக்வெண்டா அவன் ரிசைன் பண்ணாலும் அவன் டிஸ்குவாலிபிகேஷன் முன்னாடி டேட்ல, therefore he should be disqualified. அதனாலதான் டிஸ்குவாலிபிகேஷனோட ஆக்ஷன் ஸ்டாப் ஆகாது அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்குவாலிஃபை ஆயிட்டா அந்த டேர்ம் வரைக்கும் அவங்க எந்த ஒரு அரசியல் பொறுப்பும் அவர்கள் வகிக்க முடியாது. அது ஏன் அப்படின்னா, அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு விரோதமாக இல்ல கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக அவர்கள் வாக்களித்து விட்டார்கள். 10th ஷெட்யூல்ல அவங்களை டிஸ்குவாலிஃபை ஆயிடுது. அதனால அவங்க பண்ண முடியாது. ஆனா அந்த டேர்ம் அப்படின்றதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க குவாலிஃபை பண்றல அந்த டேர்ம் அவர்கள் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் அது புது டேர்மாக கன்சிடர் பண்ணப்பட வேண்டும். அப்படி அந்த டேர்ம் ஷார்ட்டரா இருக்கலாம், 5 வருடமா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 வருடங்களாக இருக்கலாம், 3 மாதங்களாக, 3 மாதம் இல்ல 6 மாதத்துக்கு கூட இருக்கலாம். ஆனா அந்த டேர்ம் வந்து அவர்கள் புதிதாக இருக்க வேண்டும், பழைய டேர்மா இருக்க முடியாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ இங்கே அஇஅதிமுகக்கு அதே நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தோமா இல்ல காமராஜர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, காமராஜர் அவர்களோட டிஸ்குவாலிஃபிகேஷன் முன்னாடியே வந்து அவர்கள் எப்போ அன்னைக்கு சட்டசபையில் எழுந்து நின்று நான் தாவேக்காவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரோ அன்னைக்கு அதோட அவர் டிஸ்குவாலிஃபை அந்த நொடியில் ஆரம்பிச்சு விடுறது. அதோட ப்ரொசீடிங்ஸ் சபாநாயகர் பண்ண தவறிட்டார். சபாநாயகர் அதற்கான நோட்டீஸ், அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸை கொடுத்து நீங்க எப்படி இந்த மாதிரி வாக்களிச்சீங்க, நீங்க வாக்களித்தது சரியா தவறா அப்படின்றதுக்கு விசாரணைக்கு அவருக்கான வாய்ப்பை கொடுத்து விட்டு அதற்கப்புறமாக அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணும். சட்டப்பூர்வமா இருக்கிற ஃபேக்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா அதுதான் பொசிஷன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் தெளிவாக இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்கவில்லை, அதற்கான அனுமதியும் யாருக்கும் கொடுக்கவில்லை அப்படின்றது. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி ஆத்தரைஸ் பண்ணல, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி விப் அப்பாயிண்ட் பண்ணப்படல, அதனால காமராஜ் அவர்கள் ஆதரித்து வாக்களித்திருக்க இயலாது. அதுதான் ஃபேக்ட்ஸ். ஸோ தேர்ஃபோர் 10th ஷெட்யூல் வந்து நம்ம பேராகிராஃப் 2யும் 4யும் அப்ளை பண்ணா அவர் அந்த நொடியில் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட வேண்டியவர், என்கொயரிக்கு அப்புறமா டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அதை ஸ்பீக்கர் அவர்கள் நடுநிலையானவர்களாக இருந்தால், சட்டத்திற்கு சரியாக நடக்கிறார் அப்படின்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணியே ஆகணும். இதுதான் நிஜமான உண்மை. அந்த வழக்குல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாதாரண மக்கள் தெளிவாக பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஒருத்தர் ஜெயிக்கிறார் ஒரு கட்சியில இருந்து, அவர் வந்து வேற ஒருத்தருக்காக வாக்களிக்க வேண்டும் இல்ல ஆதரிக்க வேண்டும் அப்படின்னா அவர் அந்த லெட்டரை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கட்சியின் ஆதரவை பெற வேண்டும், அனுமதியை பெற வேண்டும். அனுமதியே இல்லாம அவர் ஒரு லெட்டரை கொடுத்தாருன்னு ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த லெட்டர் வந்து கட்சியின் அனுமதியுடன் பெறப்படவில்லை அப்படின்னு அந்த கட்சியின் தலைவர் கூறுகிறார். ஆளுநரோட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கிண்டியில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது காமராஜர் அவர்கள் கூட செல்கிறார். அப்போ அவரை இதை மறுக்கவில்லை. இதை முடித்துவிட்டு பிரஸ் கான்பரன்ஸ்ல அவரு டிடி தினகரன் கட்சியின் நிறுவனர் தலைவரோட அவரு அருகாமையில் உட்கார்ந்து இருக்கார். அப்போ பிரஸ் கேட்கிற கேள்விகளுக்கு ஆதரவாக இவர் பதில் சொல்லும் போது காமராஜர் அவர்கள் மறுக்கவில்லை. அப்போ வந்து அவரோட கையெழுத்து சரியா தவறா அப்படின்ற பதில் அவர் கொடுக்கவில்லை. அவர் மீது கோர்ஷன் இருந்ததா இல்லையா அப்படின்றதுக்கு அவர் பதில் கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் ஏஐ வீடியோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆனா கட்சி ஆதரிக்கவில்லை அப்படின்றதை அவர் ஆமோதித்தார். அப்படின்றதுக்கு அப்புறமாக தாவேக்காவினர் இன்னொன்னு செஞ்சாங்க. அவங்க பயங்கர ஸ்மார்ட், இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ அனுமதி பெற்று எடுக்கப்பட்ட மாதிரி தெரியவில்லை. ஏன்னா ஒரு இருட்டு வண்டிக்குள்ள உட்காந்து ஒருத்தர் வந்து லெட்டரை எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அது அறகுறையா மட்டும் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. ஃபுல் வீடியோ முன்னாடி என்ன பேசப்பட்டது, பின்னாடி என்ன பேசப்பட்டது, யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தா, யார் பேசி அவர் அங்க வந்தாரு அப்படின்றதெல்லாம் எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. இது ஒரு இஷ்யூ. இரண்டாவது, நேர்மையாக ஒருத்தர் இருந்தால் தெளிவாக ஒரு அறையில், அலுவலகத்தில், இல்ல சட்டசபையில், இல்ல ஆளுநரின் அலுவலகத்தில், இல்ல ஆளுநர் மாளிகையில், இல்ல வேற ஒரு ஹோட்டல்லையோ இல்ல வேற எங்கேயோ தெளிவாக ஒரு இடத்துல உட்காந்து அவங்க பேசி அவங்க கையெழுத்து போட்டிருக்கலாம். கார்ல நடுராத்திரியில இருட்டுல ஒரு காருக்குள்ள இருக்கிற லைட்ல மட்டும் வச்சு எதுக்காக ஒரு லெட்டர் எழுதணும்? அந்த மாதிரி அவசரமோ இல்ல அந்த மாதிரி தேவையோ பயமோ எந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு வந்தது? அதுவும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரிதான் நடந்து கொள்ளணுமா இல்லையா அப்படின்றது அவரோட நேர்மையும்
அவரோட மக்களின் இது என்ன, அவங்க வந்து எம்எல்ஏவா இருக்கும்போது அவங்களும் என்ன சொல்றாங்க, மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நாங்க மக்களுக்காக செயல்படுவோம் அப்படின்னு சொன்னவர். அவர் டிரான்ஸ்பரண்டாவும் நேர்மையா இருக்கணும்னா அது டிரான்ஸ்பரண்டாவும் நேர்மையா இருக்கவரும் செய்யற ஒரு செயலா இல்லையா அப்படின்ற கேள்வியும் அதை தாண்டி வருகிறது. அதனால அந்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனாலயும் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப அதிமுக தரப்புல என்னதான் பண்ண வாய்ப்பு இருக்கு? இல்ல இது அவங்க 4 பேருக்கும் மீண்டும் மறுதேர்தல் கொடுத்து தாவேக்கால இணைஞ்சு தாவேக்கா சிம்பல் இன்னும் ஜெயிச்சுட்டா எதுவுமே நடக்காதா? தாவேக்கால ஆல்ரெடி இணைஞ்சிட்டாங்க, அதனால அந்த கேள்வி கிடையாது. அதிமுகல ஏற்கனவே இரு தரப்புகளுமே வேறொரு தரப்பு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட வேண்டும் அப்படின்ற லெட்டரையும் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் அப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவங்க என்கொயரி அவங்களோட பதிலை பெற்று என்கொயரி நடத்தி அவர்கள் வந்து டிசைட் பண்ண வேண்டும். ஸ்பீக்கர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் டிசைட் பண்ணாம இருக்காரு அப்படின்னா அவர் இந்த குதிரை பேரத்தை பர்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேற யாரெல்லாம் ஒன்னும் கட்சி தாவுவாங்க அப்படின்றதுக்காக அவர் இரு பக்கத்துக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது. நான் நடுநிலையை கேள்வி கேட்டேன், அந்த நடுநிலை இங்கேயும் கேள்விக்கு உள்ளாகிறது. அப்படின்னா இப்பவே ஷோகாஸ் நோட்டீஸ் அவர் வந்து நிர்ணயம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, கம்ப்ளைண்ட் வந்த உடனே இந்த மாதிரி உங்க பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உங்க பதில் என்ன, என்னைக்கு வந்து விசாரணையை வைத்துக் கொள்ளலாம், இந்த தேதிகள்லாம் வந்து பாசிபிள் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பதில கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க, அந்த பதிலுக்கு உங்களோட மறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம். கேட்டு இருவரையும் வைத்து விசாரணை நடத்தி முடித்து அவர் பதில் கொடுத்திருக்கலாம். அதற்கான காலகட்டம் இருக்கிறது. ஆனா ஷோகாஸ் நோட்டீஸ் தான் இஷ்யூ பண்ணிருக்கணும்ல, இன்னைக்கு வரைக்கும் ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல. எதற்காக? ஏன்னா அவர்கள் வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற வாய்ப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த பிரச்சனை தான். சோ அவர் வந்து இறையாண்மைக்கு சார்பாக, அது மட்டும் இல்லாம அவர் இயேசுநாதரை வேற இது சொல்லி அவர் வந்து பைபிளை பிளேஸ் பண்ணி அவர் எடுத்தார். அது எல்லாத்துக்கும் அவர் நேர்மையாக சரியானவராக இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருகின்றது. சட்டத்தின் மூலமா சிக்கல் ஏற்படுமா? டெஃபினட்டா. சோ ஏன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன்றது வரும், இந்த கேள்விகளை வைப்பாங்க. இன்பதுரை அவர்கள் வந்து மூத்த வழக்கறிஞர், நல்ல வழக்கறிஞர், அதனால அவர் வந்து டெஃபினட்டா அதை கேள்வி கேட்பாங்க. அதற்கான முன் உதாரணங்கள் பல இருக்கு, நீதிமன்றங்கள் அதை டெஃபினட்டா கேள்வி கேட்கும். இத்தனை நாள் சபாநாயகர் வந்து குவைட்டா இருந்தது திமுக கேட்டாங்க, சபாநாயகர் முடிவெடுக்கலையா இல்லையா அப்படின்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டாங்க. தாவேக்காவும் சபாநாயகர் இந்த மாதிரி முடிவெடுக்காம இருக்கிறது தவறு அப்படின்லாம் முன்னாடி பேசினாங்க. இன்னைக்கு ஆளுநர், அப்ப சபாநாயகர் இத்தனை நாள் குவைட்டா இருக்காரு, அது இவரோட டியூட்டி வேற. அட்லாஸ்ட் ஆளுநருக்காவது டிஸ்கிரிஷன் இருக்கு, அதெல்லாம் சபாநாயகருக்கு அந்த டிஸ்கிரிஷனே கிடையாது. அவர் டெசிஷன் எடுத்தே ஆகணும், ப்ராசஸ் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ், லீகல் ப்ராசஸ் என்னன்னு இருக்கும் போது அவர் குவைட்டா ஏன் இருக்காரு? நிச்சயமா பார்ப்போம். மீண்டும் ஒரு சிக்கல்ல கரூர் சம்பவம் மாதிரி குதிரை பேரத்துல விஜய் அவர்கள் சிக்கிக்கார். சட்டம் மூலியமா என்ன நடவடிக்கை எடுக்குன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளர்த்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும்.